எல்லாரும் நல்லா இருக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும், யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஏதோ கேட்குறத இவ்வளோ கொடுக்க முடியலனாலும் இவ்வளோன்னு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மீனராசி. அப்படிப்பட்ட அவங்களுக்கு வந்து இப்போ ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு சார். இந்த ஜென்ம சனி, இந்த சனி வக்கர பயிற்சியிலேருந்து அது விலகுமா, இல்லை அப்படியே தான் இருக்குமா? ஏன்னா மீனராசிக்காரங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் என்ன நேற்று கூட கேட்டாங்க, மீனராசிக்கு கேளு மீனராசிக்கு கேளுன்னு. ஸோ மீனராசி எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்கா? நல்லா இருக்கா சார் இந்த சனி வக்கர பயிற்சி? எப்படி இருக்குது சொல்லுங்கள் சார். நிச்சயமாக. அதாவது மீனராசிக்கு மறுவாழ்வு கிடைச்சா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம். ராசிக்கு பல அவமானப்படுத்தினது பல பேர், தகுதி இருந்தும் பொறுத்து போனது இது. திடீர்னு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்போ தோணலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அப்போ பிரபஞ்சம் ஒரு விஷயமா ஏதோ ஒரு வகையில் கொடுக்க போகுது. தொழில் ரீதியாங்க 10க்குரிய உச்சம் பெரும் காலகட்டத்தில் தொழில் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து நீங்கள் அவ்வளோ பிரபலமாக்கி இவ்வளோ கமெண்ட்ஸு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் இருக்கும்போது ஒரு ஹாப்பி எங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு நிறைய என்னென்ன 12 ராசிக்கு என்னென்ன இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணுன்னு நாங்கள் அப்படியே ஒரு நாளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்கான பலன்களெல்லாம் கேட்டு நாங்கள் ரசித்து நீங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு அருமையான ஜோதிடர். அவர் யாருன்னா ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்களை தான். நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும்னு அவர் தான் நிறைய 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். அதுதான் சனி வக்ரம். என்னடா இது சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சுது, அது என்ன சனி வக்ரம்? அதுதான் எனக்கும் அந்த டவுட் இருக்குங்க. அவரே கேட்டு தான் கிளியர் பண்ணிக்கணும். சனி வக்ர பயிற்சின்னு இருக்கான். அதுவும் இந்த சனி வக்ர பயிற்சியில் யார்கிட்டையாவது ஒரு முக்கியமான ஆள்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருமா? அந்த அழைப்பில் பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்கா, பெரிய அதிர்ஷ்டம் திடீர்னு வந்துடுதா, இல்லை ஏதாவது அந்த 12 ராசியில் ஏதாவது சில ராசிக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? ஏன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் நாங்கள் அவரை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான பதிவு இது. ஓகேவா? பார்ப்போம் அவரை. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அருமையாக. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம சனி வக்ர பயிற்சி, அதாவது சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சுது. அது என்ன சார் சனி வக்ர பயிற்சி? சனி வக்ர பயிற்சின்னா என்ன? அது எப்போ வருது? யாரோ ஒரு புதுசாக ஒரு ஆள்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருமாமே, நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த அழைப்பு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்குமா, பாசிட்டிவாக இருக்குமா? சொல்லுங்கள். அவங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க, கேர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. நிச்சயமாக. முதல்ல சனி வக்ர பயிற்சி இது திருக்கணித அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் சனி என்ற கிரகம் வக்ரகதியில் வரும் பொழுது அதோட பிளானட்டோட ஸ்பீடு லெவல் குறையும். அப்போ சனி வக்ரகதியில் வேலை செய்யும்போது இத்தனை நாளாக சனி கெடுதலை செய்திருந்தால் நல்லது செய்வார், நல்லது செய்திருந்தால் கெடுதல், அப்படியே தன் பலனை சுயமாக மாற்றிக்கொள்கிறார். ஓகே. அப்போ அஸ்ட்ரானமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிம்பிளாக புரியணும்னா சனிக்கு 5லிருந்து 9 வரைக்கும் சூரியன் வரும்போது வக்ரம் பெறுங்கிறது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு சில வாய்ப்புகளை தவற விட்டுருப்பாங்க. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, திருமண ரீதியாக. அப்போ அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வந்து உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன் வா அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும். முதல்ல நாங்கள் இந்த வரன் வேணான்னு சொன்னோம், திருப்பி அவங்களே கேட்குறாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆகிடாது. அப்போ ஒரு காதல் சம்பந்தப்பட்ட திருமண வயதுடைய ஆண் பெண்கள் முதல்ல நோன்னு சொன்னாங்க, இப்போ சரின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆச்சு சார், திருப்பி அதே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க. அப்போ லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் நடக்குது இந்த 12 ராசிகளுக்கும். அப்போ இந்த வாய்ப்பை தக்க வைத்துக்கிட்டோம்னா பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, சொத்து ரீதியாக, குழந்தை பிறப்பு, அது மட்டும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள், தாய் தந்தையின் உடல்நிலைகள், பிஸ்னஸ், அப்புறம் வேலை,
இது மாதிரி அனைத்து விஷயங்களும் மாறுதல் ஏற்படுத்துகிறது. சூப்பர். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா யோகத்தின் உச்சமாக வந்துடும். ஒரு சிலர்லாம் சார் கவனமாக இருந்துக்கணும், ஏன்னா இதில் கவனமாக இருந்துக்கிட்டால் சேஃப் ஆயிடுவீங்க, உங்களுக்கு அது கெடுதலாக மாறாமல் இருக்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இருக்கின்ற கிரக அமைப்பில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம் இதுதான். அதாவது வர்ற அழைப்புனால அதிர்ஷ்டமும் வரலாம், பாதகமும் வரலாம். ஆனால் அதை நீங்கள் தான் கரெக்டாக இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதானே சார்? நிச்சயமா. ஸோ இப்போ நம்ம வந்து 12 ராசிக்கான அந்த சனி வக்ர பயிற்சி பார்க்கலாமா சார்? நிச்சயமா மேடம். அடுத்தது 12 ராசியில் நிறைவு ராசி மீன ராசி சார். மீன ராசி எப்பவுமே வந்து ஒரு சாஃப்டான கேரக்டர் சார், கோவமே வராது, கொஞ்சம் எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுற ஒரு அருமையான ஒரு கேரக்டர் மீன ராசி. அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும், யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஏதோ கேட்குறத இவ்வளோ கொடுக்க முடியலனாலும் இவ்வளோன்னு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மீன ராசி. அப்படிப்பட்ட அவங்களுக்கு வந்து இப்போ ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு சார். இந்த ஜென்ம சனி, இந்த சனி வக்ர பயிற்சியிலேருந்து அது விலகுமா இல்லை அப்படியே தான் இருக்குமா? ஏன்னா மீன ராசிக்காரங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் என்ன நேற்று கூட கேட்டாங்க மீன ராசிக்கு கேளு, மீன ராசிக்கு கேளுன்னு. ஸோ மீன ராசி எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்கா, நல்லா இருக்கா சார்? இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குது சொல்லுங்கள் சார். நிச்சயமாக. அதாவது மீன ராசிக்கு மறுவாழ்வு கிடைச்சா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம். கேட்டிங்களா? ஹாப்பியா? இன்னும் ஃபுல்லாக வீடியோ கேளுங்க. நிச்சயமா. இந்த ஜென்ம சனி இருந்து பல தொந்தரவுகள் கொடுத்து சனி மாறும் பொழுது ஜென்ம சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. வெரி குட். இன்னொரு போனஸ் என்னன்னா, குரு பார்வை இருக்கு. குரு பார்வை இருக்கும் காலகட்டத்தில் அதிர்ஷ்ட யோகங்கள் பிறக்கின்றன. முதல்ல சந்தோஷம் பிறக்குது, கவலைகள் விலகுது, அவமானங்கள் எல்லாமே இவங்களுக்கு வெகுமானமாக பாராட்டா மாறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகள். ராசிக்கு பல அவமானப்படுத்தினது பல பேர், தகுதி இருந்தும் பொறுத்து போனது இது, குடும்பத்துக்காக பொறுத்து போனது இந்த ராசி. இப்போ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் உண்டு, வேலையில் உயர் பதவிக்கு செல்லக்கூடிய அம்சம் உண்டு, வெளிநாட்டு தொடர்பு ஏதோ ஒன்று வரக்கூடியது, வெளிநாடு வெளி மாநிலம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆக மொத்தம் ஜாப் ஷூரிட்டி கிடைக்கிற நேரம். இப்போதான் சார் ஒரு ஜாப் ஒருத்தர் சொன்னாங்க, இப்போ தான் சார் ஜாப் போச்சு, அப்போ வேற உடனே கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நீ எங்கே சேஃபாக இருப்பியோ அங்கே உன்னை இறைவன் வைக்க போகிறான். அந்த கிரக அமைப்புகள் அப்படி கொடுக்குது. அதாங்க அது. இது இப்போ வேலையில் போய் சரியான எடுத்துக்கலாம். இவங்களுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு அழைப்பு வரும்னா, திடீர் அழைப்பாக, இப்போ வேலை இருக்காம அது என்னன்னு பாரு, இல்லை திடீர்னு மொபைல் இன்ஸ்டாவை ஏதோ பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்போ தோணலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அப்போ பிரபஞ்சம் ஒரு விஷயமா ஏதோ ஒரு வகையில் கொடுக்க போகுது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு தகவல் நட்பு ரீதியாக டிவியில் கேட்பீங்க ஏதோ ஒரு வகையில். அப்போ இந்த ஜாப்புக்கு சேஃபாக அப்ளை பண்ணியிருக்கேங்க, சூப்பராக இருக்கும். அதை விட இந்த ராசி 5ல் குரு உச்சம் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு சினிமா, அரசியல், அப்புறம் ஸ்போர்ட்ஸ், இது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய உச்சம் போக போகிறாங்க. பாப்புலாரிட்டி யோகம் உண்டு. நிறைய பேர் ஃபினான்ஸ் செக்டரில் வேறு இருப்பாங்க, ஃபினான்ஸில் இருக்கேன், கடல் கடந்து போயிட்டுருக்கேன், அவங்களுக்குலாம் மிகப்பெரிய யோகம் கொடுத்தாச்சு. நம்பர் 1 சார் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ராசிக்காரங்க அது கல்யாணம் பண்ண உறவில் ஆல்ரெடி பல தொந்தரவு, அது இவங்க கணவன் மணி நல்லா தான் இருந்திருப்பாங்க, சொந்த பந்தங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருப்பாங்க பாருங்க. அதனால 3வது ஆள் வந்தாலே பிரச்சனை தான் சார். அது ரெண்டாவது விருந்தாலே விரும்பாம வந்து பண்ண மாதிரி இதாயிருச்சு. எது அவங்களால முடிஞ்ச வேலையை பண்ணிட்டு போயிடுவாங்க, பதனி அப்படிங்கிற மாதிரி அதுல. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த முதல்ல அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு சொல்யூஷன் கிடைச்சு கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். ஏங்க 40 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களே வயசான காலத்துல என் புருஷன் சரியில்லைன்னு என்னத்தை சொல்றது, அவங்களுக்கு பேரம்பேத்தி பார்த்தவங்களே சொல்றாங்க. அப்ப மன நெருக்கடி விலகி கணவன் மனைவி அந்யூன்யம் அதிகரிக்குது. இப்போ முதல்ல திருமண வயதுடைய ஆண்கள் பெண்களுக்கு ஒரு குறையா இருந்ததுன்னா, சரியான வரணம் அமைய மாட்டேது, எல்லாம் பேசுகிறோம், முடிவாக மாட்டேது. எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அங்கே இல்லைங்கிறாங்க, அங்கே பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு இல்லைங்கிறாங்க, இடையில ஜோசியம் சட்டை செட் ஆக மாட்டேது அப்படின்றது அவங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு. அதுக்கு நான் ஒரு சில பரிகாரங்கள் சொல்கிறேன். எதுனா, சுயம்பர பார்வதி மந்திரம் அந்த மட்டும் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமா திருமண அம்சம் கரெக்டாக இருக்கு, திருமண யோகம் கெட்டி மேளம் கொட்டும். அப்படின்னா அது ஒரு ஹோமமா சார்? யாகம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மந்திரங்கள் யூடியூப்ல கூட இருக்கு, அதை கேட்டுக்கிட்டு நிச்சயமாக பண்ணலாம். இதோட இந்த ராசிக்கு இன்னொரு பெஸ்ட்னா, தொழில் ரீதியாங்க 10க்குரிய உச்சம் பெரும் காலகட்டத்தில் தொழில் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சார் இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்காமா, பிஸ்னஸ் மாடல் எடுத்துக்கங்க, கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் இருக்கு. அந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் போட்டு பணம் அப்படியே முடங்கியிருக்கு. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், பணம் வரல. பார்ட்னர்ஷிப்பில் போட்டு நின்று பார்ட்னர் ஷேரை எடுத்துக்கிட்டாங்க, எங்களுக்கு என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரி தத்தளித்தவங்களுக்கு ஒரு வழி பிறக்குதுங்க. ஆக மொத்தம் கோல்டன் டைம்
சரியாக பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் இவங்க பண்ணிக்கணும். என்னென்னா, அன்னதானம் கொடுக்கணும். ஓகே. ஏன்னா இவங்களுக்கு ஒன்றை கொடுக்க சனி சந்திரன் இருக்கும்போது புனர்ப்பும் ஒரு அன்னதானம் கொடுக்கும்போது குரு பார்வை வந்தனால இவங்களுக்கு சுப பலன்கள் நிச்சயமாக வந்துடும். ஆடி அமாவாசை வேற வரப்போகுது இல்லையா? ஆமாம். முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டுக்கங்க. ஒரு முறை ராமேஸ்வரம் போய்க்கங்க, சகலமும் வெற்றி. செம்ம சூப்பர் சார். ரொம்ப அருமையான பதிவு. மீன ராசியெல்லாம் கொஞ்சம் மூச்சு விட்டு ஹாப்பி ஆயிட்டாங்க. தேங்க்யூ சார். நன்றி. நல்லா அழகாக சொன்னீங்க அந்த ராசிக்கு. அதாவது ரொம்ப அழகான பதிவு, அழகான ஒரு இந்த ராசிக்குள்ளான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இது யாருக்காக? உங்களுக்காக தாங்க இந்த பதிவே. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாசிட்டிவாக நடந்தால் சந்தோஷம் தானே. பட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதும் நீங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு. ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் வந்து ஜாதகம், இது ஜாதக புக்கு. உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், நான் என் ராசியை நானே கற்றுக்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் பிரியப்படுவீங்க. இந்த புக்கை வாங்கிக்கோங்க. அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இதை வாங்கி ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஈஸியாக படித்து நீங்களே ஜாதகம் பார்க்கலாம். உங்களுடைய ராசி பலன் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஜாதகம் என்ன, எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கல, இல்லை வாங்க தெரியலனா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம விஜயகுமார் சார்கிட்டே கேட்டு இந்த புக்கை வாங்கிக்கோங்க. இது பயங்கர யூஸ்ஃபுல்லான புக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகேவா? விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அதை வாங்கிக்கோங்க. நன்றி.